கன்னி ராசி என்றவனே சொல்லுவாங்களே, நீ என்னையா கொடுத்து வச்சவன், கன்னி ராசியாக இருப்ப, அதனால தான் உனக்கு எதிர்பாலித்தவர்கள் எல்லாருமே உங்ககிட்ட பாசம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, கன்னி ராசிக்காரங்க சுயநலமற்ற தன்மையில் சுயநலமாகவே யோசிக்க தெரியாது உங்களுக்கு. எந்த உறவாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அப்போ உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி எப்படி எதிர்பார்ப்பாங்க, நமக்கு சாதகமான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை கேட்ச் பண்ணுறாங்க. கேட்ச் பண்ணி உங்கள்கிட்ட உள்ள வைப்ரேஷன் ப்ளஸ்ஸை ஃபுல்லாக பிடுங்கிட்டு போ, நீ எனக்கு தேவையில்லை, நீ எப்போ பார்த்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்ப, எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள் அடைஞ்ச பிறகு தான் உங்கள் லைஃப்பில் எல்லா விதமான கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ காதலில் போய் கணவன் மனைவி ஒற்றுமையில் வெற்றிமையாயிடுச்சு, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லாக்கு, தொழிலில் கஷ்டம் அப்படிலாம் நீங்கள் சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போ உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சூரியனுடன் சேர்ந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போக போகிறார். மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்களை செஞ்சு தர போகிறாங்க. உங்களுடைய சமயோக புத்தி இப்போ வேலை பார்க்க போகுது. இவ்வளோ நாளாக எதுவுமே உங்களுக்காக யோசிக்காமல் மற்றவர்களுக்காக யோசித்த ஒரு சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்வாதாரம் என்ற செயல்பாடை நோக்கி பயணிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது.